शरणम आचार्यन तिरुवडिगले शरणम श्रीशैलेश दयापात्रम धीभक्त्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्य जामातरम அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுரகுடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கி கோதபிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடன் தோன்றுமூர் நீதியால் நல்லவத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போத தமிழ் ஐயைந்து வைந்து மரியாத மாநிலை வையம் சுமப்பதும் வம்பு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலையும் விஞ்சி நிற்கும் தன்மையாலான ஆழ்வார் திருமகளார் கோதை பிராட்டியாளர் வேதத்தினுடைய சாரார்த்தங்களை எல்லாம் சங்கிரகமாக 30 பாசுரங்களாலே நமக்கு அளிக்கப்பட்டதான இந்த திருப்பாவை ஆகிற திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இதில் இதுகாரும் 10 பாட்டுகளை அனுபவித்தோம். இன்னும் 11வது பாசுரம் கத்துக்கரவை என்கிற பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இதுல 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரையிலும் பாகவதர்களை எழுப்பும் பிரகரணமாக, தன்னுடைய தோழிமார்களை எழுப்பும் பிரகரணமாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரங்களில இன்று நாம் அனுபவிக்க போகும் கத்துக்கரவை என்கிற பாசுரம் விடுவதற்கு அடையாளம் சொல்லப்படாத வகையிலே இருக்கக்கூடியதான பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை அனுபவிப்பதற்கு முன்னர் நேற்றைய பாசுரங்களில அடியேன் விண்ணப்பித்திருந்தேன். இந்த மாதிரி எம்பெருமானுடைய எந்த 4 விஷயங்களை நாம் மனதிலே கொண்டால் நமக்கு பிரவர்த்தி செய்ய பிராப்தி இல்லை, நமக்கு ஒரு முயற்சி செய்ய பிராப்தி இல்லை என்பது. அதுல 3 விஷயங்களை சொன்ன 4வது விஷயத்தை பிரமாதத்தாலே விட்டுவிட்டேன். அதற்கு க்ஷமித்தருளப்படும். அதை முன்னர் விண்ணப்பம் செய்து பின்னர் தொடங்குவோம். நேற்று நம் நோத்துச்சுவர்க்கம் பாசுரத்திலே கண்ட பெண் பிள்ளையானவள் எம்பெருமானை சித்தோபாயமாக, எம்பெருமானே நமக்கு எல்லாம் செய்து தரக்கூடிய உபாயமாக இருக்கிற உபாயமாக கொண்டு தான் ஒன்றும் செய்யாதே கிடந்தாள்னு பார்த்தோம். அதற்கு நாயனார் 4 விதமான காரணங்களை அருளி செய்கிறார். 1, அ என்கிற எழுத்து எம்பெருமானை குறிக்கிறது, அகாரம் எம்பெருமானை குறிக்கிறது. அவ ரக்ஷணேன தாத்து, அதாவது அவ அப்படின்ற இடத்துல ரட்சிக்கிறது, ரட்சிப்பவன், அது ஆனா ரட்சிப்பவன் தேர்றது. அப்ப எம்பெருமானே ரக்ஷகன் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. 2வது என்ன அப்படின்னா, எம்பெருமான் நமக்கு சுவாமி, நாம அவனுக்கு சொத்துன்னா சுவாமி தான் சொத்தை காப்பாற்ற வேண்டியவன். சொத்து எங்கேயாவது தன்னை இது பண்ணிக்க முயற்சிக்குமோ, தன்னைய பெருக்கிக்க முயற்சிக்காது. அதனால நமக்கு பிராப்தி இல்லை. 3வது என்னன்னா, எம்பெருமான் இந்த விரோதிகளுடைய பிராபல்யம், விரோதிகள் எவ்வளோ பலத்தோட கூட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளால ஜெயிக்க ஒண்ணாததா இருக்கு. அதனாலையும் நமக்கு ஒண்ணும் செய்ய பிராப்தி இல்லை. 4வதாக எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மற்ற உபாயங்கள்லாம் மிச்சவர்கள் இழிகிறவர்கள்லாம் என்ன பண்ணுவா, கர்ம ஞான பக்திகள்ல அதுக்கெல்லாம் யார் பலன் தரா? அந்த கர்ம ஞான பக்திகள்லாம் தானே பலன் உண்டாக்கிக்கிறதா அப்படின்னா இல்ல, எம்பெருமான் தான் கொடுக்குறான். எம்பெருமான் தான் அவர்களுடைய கர்ம ஞான பக்திகளை தன்னுடைய மனசுல வச்சுட்டு தான் அந்த பலனை கொடுக்குறான். அப்படி இருக்கிறச்ச எம்பெருமானே நமக்கு உபாயமா இருக்கிறச்ச நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இதுவே பிராப்தி இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து தான் அந்த பலனை வாங்கிக்கணும். அதனால 4வது விஷயமாக எம்பெருமான் தானே பலன் கொடுப்பவனாக, மற்ற உபாயங்களுக்கும் பலன் கொடுப்பவனாக இருப்பதாலே அவனே இங்கு நமக்கும் பலன் கொடுக்கிறான் என்று
முதல் பாசுரத்துல நோத்து சோர்க்கும் பாசுரத்திலே நமக்கு தேறி கிடையாது. இன்று கிருஷ்ணனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான அதே ஆபிஜாத்தியம் உடையவள் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமா இருக்கக்கூடியவளான ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். நேற்று பாசுரத்திலே நாம் கண்டபோது இந்த மாதிரி தியான நிஷ்டர்களாய் பகவான் கூட நிஷ்டர்களை கொண்டே நாம் செல்ல வேண்டும் எம்பெருமானிடத்திலே அப்படின்னு பார்த்தோம். இன்னும் இன்றைய பாசுரத்துல நாம் காணப்போகிற பெண் பிள்ளை என்ன, ஒரு பாகவத சம்பந்தத்தை உடையவளாக இருக்கக்கூடியவளான பெண் பிள்ளை, கோவலர்தம் பொற்கொடி அப்படின்னு அந்த குணநிட்டர்களுடைய சம்பந்தத்தை உடையவளான பெண் பிள்ளை, அவளை கொண்டும் நாம் செல்ல வேண்டும், அவளை ஒழிய செல்லக்கூடாது அப்படின்னு இந்த பாசுரம் காமிச்சு கொடுக்குது. 30 தப்பாமே அப்படின்ற இடத்துல எப்படி சாதிக்கிறாருன்னா, ஒரு ஹாரம் இருக்கு, விலைமதிப்பில்லாத ரத்னம். அந்த ஹாரத்துல ஒரு கல்லு மட்டும் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஹாரம் நமக்கு ரசிக்குமோ? சோபிக்காது. ஒரு கல்லை விட்டாலும் நம்ம மனசு பதபதைக்குமோ? அந்த மாதிரி திருப்பாவேரி இருக்கிற 30 பாத்திரங்களும் 30 ரத்னங்கள். அந்த 30 ரத்னங்கள்ல இது ஒண்ணு விட்டா என்ன ரத்னத்தை விடுகிறோம் அப்படின்றத சுவாமி அழகியமனாள பெருமாள் நாயனார் காண்பித்து கொடுக்கிறார். இதுல பாகவத சம்பந்தத்தை உடையாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இந்த பாகவத சம்பந்தத்தை உடையாள் ஒருத்தியை நாம் ஒழிய எம்பெருமானை திருவிழி தொடல் ஆகாது அப்படிங்கிறத இந்த பாசுரம் காமிச்சு கொடுக்குறது. இதுல எப்படி தெரியறது எம்பெருமானுக்கு இவர் ஆபிஜாத்திய அப்படின்றத கூடியாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை இதுல குத்தமன் இல்லாத கோவலரான அவர்களுடைய இந்த சம்பந்தத்தை உடையாள் இவள் என்ன பண்றா அப்படின்னா, இவளை எம்பெருமானுக்கு இவள் அபிமதையா இருக்கக்கூடியவள், இவளை கொண்டு எம்பெருமான தொழுதால்தான் ஆண்டாள் கோஷ்டிகள் தமக்கு காரியகரமாகும் என்ன நிஷ்கர்ஷிச்சு இவளை எழுப்புகிறார்கள். மேல பாசுரார்த்தங்களை நாம் பார்ப்போம். கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார்தழ சென்னுதிர செய்யும் உத்தமன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே உத்தரவல்கள் புடமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளே எல்லோரெம்பாவாய்னு பாசுரம். கத்துக்கரவை அப்படின்றதுனால கன்று போல இருக்கக்கூடிய பசுக்கள், அவைகளை உடைய பல கணங்கள். இந்த பசுக்கள் அப்படிங்கிறது ஒரு பன்மை, அதனுடைய கணங்கள் பல பல கூட்டங்களையும் கறப்பவர்களாய் செத்தார் திரள் அழியா. செத்தார்னா எதிரிகள், அவர்களுடைய திரள் பலம் அழிந்து போறபடி, திரள் பலம், அந்த பலம் அழிந்து போறபடி சென்று செரு செய்யும். இவர்கள் போய் போர் புரிவார்கள். அவன் படையெடுத்துட்டு வந்தான், அதுக்காக போர் புரிஞ்சோன்றது சத்திரியர்களுக்கு குத்தம். ஆனா இது அந்த மாதிரி குத்தங்களை இல்லாமல் இவர்கள் போய் போர் புரியுமவர்களாய், குத்தமும் இல்லாத ஒரு விதமான குத்தமும் அத்தவர்களாய் கோவலர்தம் பொற்கொடியே, கோவலர் ஆயர்களுடைய குலத்தில் புரிந்த பொற்கொடி போன்றவளே, ஒரு பொன்னாலே ஆன ஒரு கொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது. புத்தரவல்குல், புத்தில இருக்கும் பாம்பின் படம் போல இடைப்பிரசேதத்தை உடையவளே. மிச்சம் வெளியில இருக்கிற பாம்பு எல்லாம் என்ன இருக்குன்னா கொஞ்சம் தன்னோட வெயிலையோ இல்லையோ அடிபட்டு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, தன்னோட புத்துல இருக்கிற பாம்பு அதோட இடத்துல இருக்கிறதுனால அழகாவே இருக்கும். புனமயிலே, தன்னிலத்திலே உள்ள மயில், அதாவது புனமயில்ங்கிறதுனால என்ன, மயில் வேற எங்கேயோ இருந்தா அதுவும் இதே மாதிரி தான் சிரமப்படும். தன்னிலத்திலே இருக்கிற மயில், புனமயிலே போதராய் புறப்பட்டு வருவாயாக, சுத்தத்து தோழிமார் எல்லாரும், உன்னுடைய
உறவினர்களான எல்லா தோழிகளும் வந்துட்டான். வந்து நின் முத்தம் புகுந்து உன்னுடைய மாளிகையில இருக்கக்கூடியதான முத்தம், அந்த முத்தத்தில வந்து நிற்கிறார்கள். எதுக்காக நிற்கிறார்கள்? முகில்வண்ணன் பெயர் பாட, கண்ணநம்பிரமானுடைய திருநாமங்களை பாட. சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, அசையாமலும் பேசாமலும் எங்களுடைய சித்தாதே பேசாதன்னு அசையாம பேசாம இருக்க, எங்கள் செல்வமாயும் இருக்கும் நீ செல்வ பெண்டாட்டினி, எங்களுக்கு செல்வம்னா எம்பெருமானுக்கும் செல்வமாய் இருக்கக்கூடியவளான நீ உறங்கும் புகழ் எத்துக்கு, எதற்காக உறங்குகிறாய் அப்படின்னு, உறங்கும் காரியம் எதற்கு கேட்கிறார்கள். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதபதார்த்தம். எம்பெருமான் நந்தகோன் இளவரசு கோவலக்குட்டன் அப்படின்னு, வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலக்குட்டன் கோகுலத்துல நந்தகோபருடைய திருமாளிகையில வளர்ந்து வருகிறான் கோவலனாக. அவனுக்கு ஏற்ற பெண் பிள்ளையாக கோவலர்தம் பொற்கொடியானவள் இருக்கிறான். பொற்கொடி அப்படின்னால ஸ்ரீரங்கநாச்சியாரார் பட்டர் வந்து கொண்டாடுற ஒரு ஸ்லோகத்தை நம்ம அனுபவிச்சா தெரியும். லக்ஷ்மி கல்பலதோ துங்க ஸ்தனஸ்தபக சஞ்சலகா ஸ்ரீரங்கராஜ பிருங்கோமே நமசாம் மானசாம்புஜே மானசாம்புஜே அப்படின்னு ஸ்லோகம். லக்ஷ்மி ஆனவள் எப்படி இருக்கான்னா கற்பக கொடி போலே இருக்கிறாள். அவளுடைய திருமலைத்தலங்களில சஞ்சலிக்கும் மண்டு போல எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு கற்பக கொடியாவே ஸ்ரீரங்கநாச்சியாரை கொண்டாடுகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயார் எப்பயுமே சுதந்திரையா இருக்க மாட்டான். கொடி எப்பயுமே இன்னொரு ஒரு பத்து இல்லாம நிற்காது. அந்த பத்து அப்படின்றது இன்னொரு பற்று வேணும். அந்த பற்று எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை பற்றியே தான் தாயார் இருப்பா அப்படிங்கிறத காண்கிறதுக்காக தான் தாயாரை எப்ப சொன்னாலும் கொண்டாடினாலும் கல்பலத்தை சொர்ணலத்தை அப்படின்னு கொடியாவே கொண்டாடுறாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு பரதந்திர எப்பயுமே இருக்கக்கூடியவளான பிராட்டி என்பதை இந்த பதம் காண்பித்துக் கொடுக்கிறது. இது இந்த கோவலர்தம் பொற்கொடி எப்பேற்பட்ட ஆபிஜாத்தியத்தை உடையவள், அதாவது எம்பெருமானுக்கு ஏற்ற கொடிபிறப்பை உடையவள் அப்படின்னா, சீதா பிராட்டி அனுசூயா பிராட்டி கிட்ட சொல்ற. காட்டுக்கு அயோத்தியா காண்டத்துல முதல்ல காட்டுக்கு போறா. காட்டுக்கு போறச்சு அனுசூயா பிராட்டியோட போய் இவர்கள்லாம் அனுசூயா பிராட்டியை பார்க்கிறார்கள். அப்ப அனுசூயா பிராட்டி கேட்கிறா, நீ வந்து இவனுக்கு வந்து இவனுக்கு குணத்துக்கு அடிமை பண்ணி நீ குணத்துக்கு தோத்து அடிமை பண்றியா, இல்ல எப்படி நீ அடிமை பண்றான்னு. அப்போ அனுசூயா பிராட்டி கிட்ட சீதா பிராட்டி சொல்ற, தாயார் சொல்ற, இந்த மாதிரி இல்ல, எனக்கு சொரூபமே அப்படிதான், ஆனா இவனோட குணத்தை ஒழிய இவனை தனியா பார்க்க முடியாது. எம்பெருமானோட கல்யாண குணங்கள் எப்பயுமே பிரியாது, அதனால என்னால இது பண்ண முடியாது. அப்போ சொல்லிண்டே வரைச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்றான். பதிதம்யோக சுலபம் வயோதிருஷ்டுவாத்து மேபிதா சிந்தாம் அபியகமத தீனோ வித்த நாசாதிவதானகா. அதாவது ஜனகருக்கு, இவருடைய தந்தையார் ஜனகருக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வயசாயிடுது. இன்னும் வந்து இவளை வந்து ஒரு ஆண்மகன் இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலையேன்னு ரொம்ப கவலை இருந்திருந்தான். அந்த கவலையோட கடல்ல அவர் முழுகிட்டாராம். அப்ப என்ன பண்றது என்ன? அப்பதான் எம்பெருமான் வந்து சீதா பிராட்டியை கடிமணம் முடிந்தான் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி அந்த ஜனக குலம் இருக்க, அது சாஸ்திரத்தை ஒரு காலம் மீறாத குலம். எம்பெருமானம் சாஸ்திரத்தை வெளிக்கொண்டதுக்காகவே அவதரித்தவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் குலத்தில, இந்த எம்பெருமானுக்கு சேரவான ஒரு குலத்திலே அவதரித்தவளாக பிராட்டி இருக்கிறாள். அதுபோல இந்த கோவலர்தம் பொற்கொடியும் இருக்கிறாள் அப்படின்னு தெரியுது. இப்ப கண்ணனுக்கு இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, எல்லாரும் எதுக்கு நோன்பு நோக்கிறா? கண்ணனை போய் அடையணுங்கிறதுக்காக நோன்பு நோக்கிறான். இவ அப்படிலாம் கிடையாது. ஊருக்கு எப்படி கண்ணன் ஒரு பிள்ளையோ அந்த மாதிரி இவள் ஒரு பெண் பிள்ளை. இவ என்ன நினைக்கிறா?
கண்ணன் தான் என்ன பெறதுக்கு நோன்பு இருக்கணும், நான் எதுக்கு நோன்பு இருக்கணும்? அது அவனோட சொத்து, அவன் தான் என்ன நோன்பு நோக்கணும். இந்த மாதிரி இடம் உண்டானா உண்டு. இங்க திருமுடியிலிருந்து திருமுடி வரையில தன்னுடைய சோபையை காண்பித்துக் கொண்டு கிடந்திருக்கிறார பெரிய பெருமாள் அவர் செய்திருக்கார். இது என்ன சுவாமி? பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னு என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்த நன்கொல்லறியேன் அரங்கத்தம்மான், திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதேன் பாசுரம். இந்த இடத்துல கோரமாதவம் செய்த நன்கொல்லறியேன் அப்படின்றதுல என்ன வெளியா அர்த்தம் தோணும் அப்படின்னா, ஏதோ திருப்பாணாழ்வார் முன்னாடி ஜென்மங்கள்ல ஏதோ தவம் பண்ணியிருக்காரு போல் இருக்கு, அதனால இந்த பெரிய பெருமாளை வந்து அடையறாரு. இல்ல திருப்பாணாழ்வாராகிற இந்த பக்தி விசேஷத்தை அடையறதுக்காக தான் எம்பெருமான் இங்க ஹட்டம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறான்னு அவன் கோர மாதவன் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் பண்ணினான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னை நோக்கட்டும், கண்ணன் வந்து என்ன பெறறதுக்கு அவன் நோக்கட்டும் அப்படின்னு கிடக்கிறவர்களான ஒரு பெண்பிள்ளை. அந்த பெண்பிள்ளை எழுப்பும் பாசுரத்துல கத்துக்கறவை என்கிறார். முதல்ல கண்ணு கறவை இது ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள். கண்ணு இளையது, கறவை மாடு பெரியது. இந்த எம்பெருமானுடைய சர்ஷத்தினால இந்த கறவை மாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா தலைநாகுகள் தான் சொல்றார். அதாவது அது மாடுகள் தான், ஆனா எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தினால வயசு கீழ் நோக்கி போறது. எப்படின்னா கண்ணு மாதிரி தோத்தத்தை உடையதான மாடுகளா இருக்கு. தோத்தத்தை உடையதுன்னா மிடுக்கும் கூட. இப்போ இந்த யோக சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லுவா, அதாவது தலைகீழ் நின்ன ஒரு யோகம் பண்ணா என்ன பண்ண ஆயுசுக்கு விடும் அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது பண்ணித்தினா ஞானமே இல்லாத ஒரு விஷயம் எப்படி அதெல்லாம் பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. அப்போ தன்னுடைய முயற்சி எதுவுமே இல்லாம சுயத்னமே ஆகாது அப்படின்னு இருக்காரு. சுயத்னம் பண்றதுக்கு பிராப்தியே இல்லாத கஷ்டம். அந்த மாதிரியான ஜென்மம் அவை எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷத்தாலே தன்னுடைய வயசை கம்மியா ரொம்ப குறைச்சலான வயசாக காமிச்சு கொடுத்துண்டு பெரிய வயசுல செய்யக்கூடியதான ஒரு சேஷ்டி தான். அதாவது அந்த செயல் மாடு கறக்கிறது பால் கொடுக்கறதுன்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்டது கத்துக்கறவை. இதுக்கு திருஷ்டாந்தங்களை காமிக்கிறார்கள், அதாவது உதாகரணங்களை காமிக்கிறார்கள். என்னன்னா முக்த தசையில, அதாவது பரமபதத்துல எப்படி இருப்பா நித்தியசூரிகள்னா பஞ்சவிம்சதி வார்ஷிகர்களா இருப்பா, 25 வயசை உடையவர்களா இருப்பா. எத்தனை வயசான எத்தனை நாள் ஆனாலும் நித்தியசூரிகள் இத்தனை நாள் இருந்தா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்லவே முடியாது. அவர்கள் நித்தியமா எம்பெருமான் எத்தனை நாள் நித்தியமா இருக்கணும் அத்தனை நாள் நித்தியமா இருக்கு. அவளை எப்ப சேவிச்சாலும் 25 வயசு தான். சரி, இவாளுக்கு 25 வயசு. இதோ எம்பெருமானுக்கு எத்தனை வயசு போய் என்ன 16. வான் இளவரசு வைகுந்த குட்டம், வாசுதேவன் மதுரை மன்னன். இந்த பரமபதத்தை யார் ஆள்றானா? நித்தியசூரிகள் தான் ஆள்றா. இவன் என்ன பண்றான்னா இவன் போகத்தை அனுபவிக்கிறான், வான் இளவரசாக இருக்கிறான் அப்படின்னு. வான் இளவரசு வைகுந்த குட்டனா இருக்கு. அந்த மாதிரி இவனும் யுவாவாக்கி எம்பெருமான் வந்து நித்தியசூரிகளையும் யுவாவாக்கி வைக்கிறான் அப்படின்னு. அந்த பிரம்மம் அப்படிங்கிற இந்த தத்துவத்துக்கே என்ன ஒரு லட்சணம் தான், தன்னை போலயே தன்னை ஆசிரியத்தவர்களை ஆக்கக்கூடியது. அப்பேற்பட்டவன் எம்பெருமான் தன்னை கண்ணுகளையும் தன்னை போலவே ஆக்கிறான். சரி, இவன் எப்படி இருக்கான்? கண்ணுகளோட சேர்ந்து காளாய், கண்ணு வைத்து இனிது வந்த காளாய்னர். காளையா இவனும் சிறியவனாகவே இருக்கிறான். எப்படி பரமதத்துல எம்பெருமான் வான் இளவரசா இருக்கானோ அந்த மாதிரி இங்கேயும் கண்ணு மேய்த்து இனிது வந்த காளாயா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். சரி, இப்போ எம்பெருமானுக்கு ஒரு படி வச்சுருக்கான். அது என்ன படி அப்படின்னா பிரயத்னம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு ஆகவே ஆகாது. இப்ப கண்ணு கறவை மனுஷன் எல்லாருக்குமே என்ன பண்ணுவான்? கிருபை பண்றதெல்லாம் எல்லாருக்கும் சரியாதான் வச்சுட்டு இருப்போம்.
மனுஷர்களை பார்க்கறச்ச மனுஷர் கறவை மாடை பார்த்தான்னா கறவை மாடு பின்னாடி போயிடுவோம். மனுஷர்களை அவ்வளவு பெருசா ஆதரிக்க மாட்டான். ஏன்னா கறவைகளை பார்த்து இவனுக்கு உகப்பு. திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி அப்படின்னு திவத்தில போய் பசுநிறைகளை மேய்க்கிறது அவனுக்கு எம்பெருமானுக்கு உகந்த செயலா இருக்கு. கண்ணுகளை பார்த்தான்னா கறவைகளை நித்தியசூரிகளை மாதிரி ஆக்கிடும். திவத்துல என்ன பண்றான்? பசுநிறை மேய்க்கிறான். நித்தியசூரிகளை என்ன பண்றான்னா அவளை பெரிய கார்கடை காட்டுறது. கண்ணுகளை பார்த்தான்னா என்ன பண்ணுவான்னா நித்தியசூரிகளை மாதிரி கறவைகளையும் விட்டுருவான். கண்ணுகளை மேய்க்கிறதுல இனிதுகப்பான். கண்ணுகளை மேய்க்க என்ன சொல்றார்? கண்ணு மேய்த்து இனிதுகந்த காலா என்றார் திருமங்கை ஆழ்வார். அங்க என்ன சொல்றார்? திவத்திலும் பசுநிலை மேய்ப்பு உவத்தின்னார் நம்மாழ்வார். அங்க உகப்பு, இங்க இனிதுகப்பு அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரர்கள். அதேதான் மனுஷர்கள் இடத்துல ஆயர் அவருக்கு அவனோட இது வச்சுப்பான். முதல்ல விஷயம் என்னன்னா ஆயர் சிறுமியர், அதுக்கப்புறம் ஆயர் பெண்டிர் ஆய்ச்சியர், அடுத்ததுதான் ஆயர். ஏன்னா ஆயர் சிறுமியர் இவர்களுக்கு தன்னோட கைமுதல்னு ஒண்ணுமே இல்லை, இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆய்ச்சியர் அவர்களுக்கு கொஞ்சம் கை கட்டுப்பட்டு இருக்கு, சுதந்திரம் முழு சுதந்திரம் இல்லை. ஆனா இவனையே நியமிக்கக்கூடியவர்களா தான் இருக்க. ஆனாலும் அவர்களுக்கு அத்தனை சுதந்திரம் இல்லை. ஆனா ஆயரானவர் என்ன பண்ணுவா? அவர்கள் ரட்சணத்தை மாறிட்டு கொண்டு இவனை நம்ம தான் காப்பாற்றணும் முன்னாடி போய் நிக்கிறவன். அந்த மாதிரி இருக்கிற ஆயர்கள் இந்த மாதிரி ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். என்னன்னா யார் தன்னுடைய கைமுதல் இல்லை அப்படின்னு எம்பெருமான்கிட்ட போய் நிக்கிறாளோ அவளுக்கு தான் தன்னுடைய கிருப்பை முதலிலே கொடுக்கிறான் அப்படின்னு தெரியுது. இந்த அக்ரூரர் கண்ணனை கூட்டின்னு போறதுக்கு வர, கண்ணன் எங்க இருக்கான்னு தெரிந்து இருக்க. இப்ப ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல பராசர பகவான் சொல்றார், வத்சமத்திய கதம்பாலம், வத்சமத்திய கதம்பாலம்னு. அதாவது கண்ணுகளுக்கு நடுவுல எம்பெருமான் இருக்கானு, கண்ணுகளுக்கு நடுவுல வத்சமத்திய கதம்பாலம்னு அங்க போய் பாக்குறாரு. கண்ணுகளுக்கு நடுவுல எம்பெருமான் அவனும் ஒரு கண்ணு மாதிரி சின்ன காளாயா இருக்கான். அந்த எம்பெருமானுக்கு அந்த அளவுக்கு கண்ணுகள் மேய்ப்பதிலே உவத்து அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட கண்ணுகளை போல இருக்கிற பசுக்கள் அது எவ்வளவு அப்படின்னா கணங்கள் பல. பசு கணங்கள் அப்படின்னா அதுல ஒரு பன்மை இருக்கா, அந்த பன்மைக்கும் இன்னொரு பன்மை கணங்கள் பல. அந்த கணங்களையாவது எண்ணி முடிக்க முடியுமா? இத்தனை கூட்டம் பசு இருக்கு அப்படின்னா முடியாது. அது எப்படி முடியாது? ரிக்ஷயேன்னு ரீக்ஷயே அப்படின்னு, அதாவது ஒரு விஷயம் ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்லுல இருந்து செய்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கிரியை. அந்த செய்தல் அப்படிங்கிறத யார் பண்றாலோ அவர் செய்பவர். செய்பவர்னா செய்தல், செய்யுங்கிறது ஒரு காரியம் செய்கிறது என்ற விஷயத்த அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. செய்பவர், செய்தல், செய்பவன் அப்படின்லாம் வருதணும், செய்தவர் அப்படின்னு வருதணும். அப்ப செய்யுங்கிறது அதுக்கு மூலமான சொல்லா இருக்கு. அந்த மாதிரி தாத்துங்கிறது என்னன்னா மூலச்சொல். அந்த மூலச்சொல் அதை வச்சுட்டு அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எது அழியக்கூடியதோ அதை ரேன்ற எழுத்தினால சொல்றது. அந்த நர அப்படின்னா அழிவத்த அப்படின்னு, அழிவத்த விஷயம் எதுன்னா ஆத்மா. அந்த அழிவத்த விஷயத்தினுடைய பன்மை அது என்ன? நார அப்படின்னு. அந்த பன்மை ஆத்மாவனுடைய கூட்டங்கள் இருக்கு, அந்த கூட்டங்களுக்கும் அழிவற்றவை அப்படின்னா அதுல ஒரு பன்மை தெரியறதா இல்லையா? நாரான்னு. அந்த அந்த அழிவற்றவைங்கிற கூட்டங்களுக்கும் பல இருக்கு. அத சொல்றச்ச என்ன சொல்றா? நாராகா அப்படின்னு. இதெல்லாம் மூச்சுப்படியில புடலாச்சாரியர் ரொம்ப பரமகாரண்யத்தோட இதை காமிச்சு கொடுத்துருக்க. பன்மைக்கும் பன்மை. அந்த மாதிரி நாராகான்னு எப்படி சொல்றாலோ அந்த மாதிரி இங்க கணங்கள் பல அப்படின்னு. இப்போ ஆத்ம சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவோ எண்ணற்ற ஆத்மா சமூகம் இருக்கு. இதெல்லாம் எங்க ஒட்டின்னு இருக்குன்னா எம்பெருமானுடைய திருமேனியில சூக்ஷ்மமா முன்னாடி ஒட்டின்னு இருந்தது, இப்ப ஸ்தூலமா
எம்பெருமான் பகுஸ்யாம், நான் பலவாக கடவேன். படைக்க போறவன் இன்னொரு விஷயத்தை எடுத்து நான் இதை படைக்க கடவேன் தானே சொல்லணும். நான் பலவாக கடவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானோட ஒன்னா கலந்து இருக்கிறத எம்பெருமான் தானே விரித்துக் கொள்கிறான். படைப்பின் போது பகுஸ்யாம். அப்ப ஆத்மசமூகங்கள் ஆத்மாவினுடைய அந்த திரள்கள் வெளிப்படுகிறது. ஆத்மசமூகம் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமான்றார் ஆழ்வார். அந்த மாதிரி பற்பல்லாயிரம் உயிர்களை எம்பெருமான் படைக்கிறான். அது எப்படி அதுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லையோ அந்த மாதிரி இதுக்கும் இந்த பச கணங்களுக்கும் எண்ணிக்கை இல்லை. சரிப்பா, அதையாவது எண்ணி முடிச்சுடலான்னு ஒரு பேச்சு வச்சுக்கோ. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எண்ணி முடிக்க முடியுமா? எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒரு க்ஷணத்துக்கும் ஒரு திருக்கல்யாண குணங்களை நம்ம எண்ணிட்டு இருக்க வேண்டியதான். வேதம் என்ன சொல்றதுன்னா, அதுல ஒரு திருக்கல்யாண குணத்தோட எல்லையை காணறேன்னு ஆரம்பிச்சு ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு திருக்கல்யாண குணத்தினோட எல்லையை காணறேன்னு ஆரம்பிச்சதுதான் தாமதம். இது நான் ஒரு அவதி வச்சுக்கிறேன், நம்ம ஒரு அளவுகோல்னு சொல்லுவோமா, அந்த அளவுகோலை வச்சுக்கிறேன். மனுஷனுடைய ஆனந்தம் ஒன்றும், தேவர்களுடைய ஆனந்தம், தேவ கந்தர்வனுடைய ஆனந்தம், மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம், பித்திருக்களுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினோட அது ஒன்னொன்னே 100 மடக்குன்னு போச்சு. மடங்கிட்டு 100 மடங்குன்னு போனா கடைசியில பிரம்மாவுடைய ஆனந்தம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அதால எண்ணி பார்க்க முடியும். இது ஒரு குணத்தோட இது. அதுக்கப்புறம் அதை ஒன்னா வச்சுட்டு இதே மாதிரி மடங்கு பண்ணும். திருப்பி மடங்கு 100 மடங்கா கூட்டி போய் பார்த்தது, ஒன்னும் நடக்கல. சரி, பிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்ன? பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை என்னால் அளவிட முடியலன்னு முடிச்சுடுது. ஒரு குணத்தினுடைய திருக்கல்யாண குணத்தினுடைய அந்த அளவை வேதங்களாலே அறிய முடியல. இந்த திருக்கல்யாண குணங்கள் எண்ணத்தவைகளாக இருக்கின்றன. அவைகளை எண்ணி முடிக்க முடியுமா? முடிக்கவே முடியாது. எண்ணில் பல்குணங்கள் அப்படின்ற மாதிரி பசுக்களுக்கும் எண்ணிக்கை இல்லை. ஸ்ரீராமாயணத்துல சீதா பிராட்டி இதுல அசோகவனத்துல இருக்கா. அப்போ ஆஞ்சநேய சுவாமி போறார், தூது சொல்றார். போய் அங்க உட்கார்ந்துட்டு தன்னை முடித்து கொள்ளலான்னு இருக்கிற சமயத்துல இவர் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான்னு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீராமாயணத்தை. மிருதசஞ்சீவனமாக இருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம் அப்படின்றத நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லா விடத்திலையும் காமிச்சு கொடுத்திருக்கிறார்கள். யாருக்காவது ஒரு பிராண கஷ்டம்னா ஸ்ரீராமாயணம் சொல்லு. ராமன்னா கண்ணன்னாம குழலை கொண்டீர்னார் ஆழ்வார். கிளிய வளர்த்திருக்கா பராங்கசநாயகி சொல்லி வச்சிருக்கா கிளி கிட்ட, பாரு நான் ரொம்ப துக்கத்துல இருக்கச்ச நீ ராமனுடைய திருநாமத்தை சொல்லு, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லு. ராமன் எப்பயும் கைவிட மாட்டான். கண்ணன் என்ன பண்ணுவான்னா விட்டுட்டு போயிடுவான். அவனை பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த கிளி என்ன பண்ணிட்டுன்னா மாத்தி சொல்லிடுது. அதனால இவளுடைய உயிரை தரித்து இருக்கிறதே கஷ்டமாயிடுது பராங்கச நாயகின்னு. கண்ணன்னாமே குடரை கொண்டீர். அந்த மாதிரி மிருத சஞ்சீவனமா இருக்கக்கூடியது எதுன்னா ஸ்ரீராமனுடைய திவ்ய கதை, ராமநாமம் அப்படின்னு தெரியுது. அந்த ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான்னு சொல்றாங்க. இது எதுக்காக எடுத்தாருன்னா, ரத்தா குஞ்சரன்னா யானை, வாஜி அந்த மாதிரி குதிரை, இதுக்கெல்லாம் எண்ணிக்கை சொல்லணுமோ, இவ்வளவு படம் இருக்கு இவ்வளவு இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்றேன். இதை உடைய வண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா அவைகளை எண்ணி முடிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால. இந்த பிரமாணங்கள் எல்லாம் எதற்காக எடுத்து இவ்வளவு பிரமாணங்களை சொல்றேன்னா, ஆச்சாரியர்கள் இன்னும் பல பிரமாணங்களை நமக்காக வர்ஷித்திருக்கிறார்கள். இந்த பகவத் அனுபவம் இந்த ஒரு பாசுரத்துல இந்த ஒரு சிறிய சொல்லுல எவ்வளவு விஷயங்கள் அடக்கி இருக்கிறது திருப்பாவைன்னு நாம் உணர வேணும் என்கிறதுக்காக இந்த அவகாசத்துக்கு சேர இருக்கிற சிலவற்றை அடியேன் இங்கே விண்ணப்பிக்கிறார். இதுல ஒரு இது எதனால திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து என்பதை நாம் உணர, இது நமக்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆழ்வாருடைய பாத்திரத்திலே சொல்றார், பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே.
பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கத்துண்டு கேத்துண்டு திம்பம் பலபலவே ஞானமும் பலம்பனை மேலார்க்கேயோன்னு பாசுறோம். இதுல இவ்வளவு அவ்வளவுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. எல்லாம் பலபல 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 அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கணங்களும் பல, எண்ணி முடிக்க முடியாது. அவத்தை பல கறந்து, இது இவ்வளவு விசேஷனம் சொன்னீர், இவ்வளவு எடுத்துக்காட்டுகளாம் சொன்னீர், சொல்லி எண்ணி முடிக்கவே முடியாது நீர். அத ஒரு கோபர் எப்படி கறப்பார்? பல கறந்து அப்படின்னு கறக்கிறாருன்னா அவரால் எப்படி அது முடிஞ்சுது அப்படின்னா, பல ரித்விக்குகள் யாகம் பண்றான். யாகம் பண்றச்ச பல ரித்விக்குகள் தனித்தனியா வேலை பண்றான். ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியவானா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாரும் பண்ற வேலையும் தான் பண்ணிடுவார். அதே மாதிரி கோயிலே கைங்கரியம் பண்ண போறோம், நிறைய பேர் இடத்துல பாக்குறோம், ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்க போறோம், நிறைய பேரோட வேலை ஒருத்தர் அதுல ரொம்ப சமர்த்தமா இருப்பார். இது பண்ணதுன்னு பண்ணிடுவார். அந்த மாதிரி பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுல வேதத்தை எல்லாத்தையும் சில பேர் ரொம்ப சமர்த்தனா இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா வேதத்தையும் சாம அதர்வனம் இதுல என்னென்ன சுத்திகள் எல்லாம் இதுவோ வேணுமோ எல்லாத்தையும் கத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறது அவருக்கு ஜாதி சித்தமான, அவர் பிறந்த குலத்துக்கு உச்சிதமான ஒரு கலை. ஒரு சத்திரியன் இருக்கார், அவர் யுத்தத்துல நிபுணரா இருக்கார். அவருக்கு வயசே ஆகலைன்னாலும் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு அந்த கலை கை வந்திருக்கு. எம்பெருமானே சொல்றச்ச என்ன சொல்றார், தசரத விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போறச்ச உனதோட வருஷமே இன்னும் 16 வயதுக்கு மேலதான் யுத்தம் பண்ணணும். அதை விட கம்மியா இருக்கு எம்பெருமானுக்கு. அவனா மேராமகா ராஜீவலோச்சனகா, என்னுடைய ராமன் தாமரை கண்ணன். என்ன தாற்பயம்னா, சூரியன் உதிக்கிறதுதான் மலர்ந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு சௌகுமாரியத்தை உடையவன். அப்பேற்பட்டவனை நீ கூட்டின்னு போறீங்க, நியாயமா இது? ஏன்னா எம்பெருமான உடனே விஸ்வாமித்திர சொல்றாரு, இல்ல ராமனை பத்தி உனக்கு தெரியாது, அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், ராமன் எவ்வளவு பெரிய பராக்கிரமன் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என்னோட அதே மாதிரி இந்த வசிஷ்டரை கேடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறச்ச எம்பெருமான என்ன பண்றான்னா, முதல் கன்னி போர் தாடகவதத்தை முடிக்கிறச்ச என்ன பண்றான், ஆழ்வார் அதை சொல்றார், கல்வி சிலையால் காத்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமேன். கல்வி சிலையால காத்தாராம். அவருக்கு எந்த வில்ல கொண்டு வசித்தாச்சாரிட்ட போய் கத்துட்டாரோ அந்த வில்ல எடுத்தே கொன்னார். இது எப்படி தெரியுது அப்படின்னா, பண்டமிழ் மாமனை கொடுத்த வடிவில் வாங்கி பின்னாடி காலத்துலதான் அகஸ்தியர் கோதண்டன்ற வில்ல கொடுக்கிறார். அப்ப என்ன வில்ல அவன்கிட்ட இருந்திருக்கும், நான் கல்வி சிலை தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. அந்த மாதிரி அந்த யுத்தத்துல நிபுணனாக இருக்கிற, பால்யத்துல யுத்தத்துல நிபுணனா இருக்கக்கூடியவன் சத்திரியனா. இதெல்லாம் எப்படி அவர்கள் ஜாதிச்சித விருத்தியோ அவர்களுடைய சாமர்த்தியமோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு சாமர்த்தியம். எல்லா இத்தனை கணங்களா இருந்தாலும் அவத்தை ஏதோ ஒரு பாட்டு பாடினால இந்த பாட்டு பாடினால கரகணம் வச்சிருப்பார். இல்ல இந்த ஒரு யந்திரம் வச்சு எல்லாத்துலயும் எல்லா மாட்டுக்கும் கீழே பாத்திரம் போற மாதிரி வச்சிருக்கலாம், வச்சு கரப்பார். அது அவரோட சாமர்த்தியம். அந்த மாதிரி இவர் தன்னுடைய ஜாத்தியுச்சிதமான விருத்தியிலே கறந்தார். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் இன்னொரு விஷயத்தை காமிச்சு கொடுக்கிறார். ஈஸ்வரன் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களையும் படைக்கிறான். ஒரு ஆத்மாவுக்கும் தனித்தனியா கர்மம், ஒரு ஆத்மாக்கும் அந்த கர்மத்தை தன்னோட மனசுல எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். ஒருத்தரோட கர்மம் இன்னொருத்தருக்கு போச்சோ, இத்தனையும் ஆத்மாக்கள் இருக்கு. இப்பதான் பார்த்தோம் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்குன்னு. ஒரு ஆத்மாவுடைய கர்மம் இன்னொரு ஆத்மாவுக்கு போச்சோ போல, அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற கர்மத்தை சேர்த்து எம்பெருமான் எப்படி படைக்கிறானோ அந்த மாதிரி இவரும் செய்கிறார். இந்த திறமையுடையவர். என்னது இப்படி சொல்றீர் அப்படின்னா, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்றதுதான் நமக்கு. எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தை உடைய சர்வேஸ்வரன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா அப்படின்னு நமக்கு இப்படி ஒரு கட்டம் ஏற்படுறது அப்படின்னா, இது யாரோட கட்டமோ இன்னொருத்தரோட அப்பாவோடது எனக்கு வந்துருதோ இவரோடது எனக்கு வந்துருதோ அப்படிலாம் இல்ல. உன்னுடைய கர்மம் உனக்கு இருக்கிறது தான் எம்பெருமான் உனக்கு போட்டிருக்கான். அதுக்கு சமர்த்தன் எம்பெருமான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.
பலகரந்து செத்தார் திரழிய சென்னு தெரிச்சு இன்னும் பாசம். செத்தார் யாரு? செத்தார் பகைவர்கள். யார் செத்தார் அப்படின்றா பாகவதர்களை எம்பெருமானுடைய பெருமை பெறாதவர்கள் செத்தார்கள். எம்பெருமானுக்கு பாகவதர்களை நலியுமவர்கள் செத்தார்கள். இப்படிதான் இவ ரெண்டு பேருக்கும். எம்பெருமானுக்கு தானே யாருமே யாரும் பகைவர்களே கிடையாது. நேற்றுக்கே ஒரு பார்த்தோம் ரிபூணாமபி வத்சலகான்னு அவர்களுக்கு இந்த எதிரிகளுக்கு மேல கூட வாத்சல்ய உடையவன் எம்பெருமான். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பகைவர்களே கிடையாதுன்னா அவனுடைய பெருமை பொறாதவர்கள்லாம் இருக்காங்க. எம்பெருமானோட தடாகம் மாதிரி அந்த தடாகத்துல நீர் கருகிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா அதிலே குதித்து விழுவர்களை விழுந்து தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வர்களுக்கு என்ன சொல்வது? அந்த மாதிரி எண்ணம் உடையவர்களை தான் செத்தார்கள். விளக்கேற்றி வைக்கிறான். விளக்குக்கு என்ன விளக்குக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு அந்த ஒளி கொடுக்கறது பிரயோஜனம். அதுல போய் விட்டில் பூச்சி தானா விழுந்ததுன்னா அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் செத்தார்கள். எம்பெருமான் எம்பெருமானுடைய அந்த பெருமையை பொறாதவர்கள் பாகவதர்களுக்கு செத்தார்கள் அப்படி தெரிகிறது. இது எப்படி தெரியுது? அங்கத பெருமான் ஏதாவது விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்றதுக்கு வரா. கடற்கரையில எம்பெருமான் முதலைகளோட உட்கார்ந்துருக்கான். அப்ப ஒத்த தட்டியும் அபிப்பிராயம் கேட்கிறான். அங்கத பெருமான் வாலியினுடைய புத்திரன். அவனுக்கும் ராவணனுக்கும் இதுதான் உண்டு, சக்கியமே உண்டு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா சத்ரோதகாசாத்தம் பிராப்தகான், சத்ருவனிடத்துல இருந்து வந்தவன், ராவணனிடத்துல இருந்து வந்தவன் சொல்ல, சத்ருவனிடத்துல இருந்து வந்தவனா. யாருக்கு சத்ருனா? எம்பெருமானுக்கு சத்ரு. அதனால இவன் என்ன சொல்றான்னா எனக்கும் சத்ரு. அது எம்பெருமான என்ன சொல்றானா கண்ணன் பெருமான் தூது போன இடத்துல துரியோதனன் சாப்பிடணும். திசதன்னம் நபோஜயேத்து திசதன்னம் நபோக்தவ்யம் நைவ போஜயேத்துன்றான். நீ எதிரிகளுக்கு சாப்பாடு, எதிரிகளுடைய சாப்பாடை சாப்பிடக்கூடாது, எதிரிகளுக்கு நீ சாப்பாடு போடக்கூடாது. அண்ணா உனக்கு எனக்கு என்ன எதிரி, நீ எனக்கு என்ன எதிரி அப்படின்னா மமப்பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பிராணர்களா இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு நீ எதிரியா இருக்கிய, அதனாலே நீ எதிரி அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். இந்த மாதிரி இவர்களுக்கு எப்படி இருக்கிறான் தீய புந்தி கஞ்சன். அதனால அவன் தீய புத்தியோட இருக்கான். அவன் எப்பேற்பட்ட தீய புத்தின்னா பிரம்மா, சிவன், இந்திரன், எம்பெருமான் எல்லாரையும் தான் இது பண்ணணும், நசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான புத்தி. அப்பேற்பட்ட தீய புத்தி கஞ்சன். அவன்லாம் என்ன பண்றான்? நேரா போர் தொடுத்தானா? இது வரைக்கும் எம்பெருமான் இருக்கிற போரே தொடுக்கல. எல்லாம் மாயாவிகளை அமைச்சு கொடுத்தான், அசுரன் அமைச்சு கொடுத்தான். அவன் நேரம் போர் தொடுத்தானா? போர் தொடுக்கலன்னு. ஏன்னா இவர்கள் சாமர்த்தியமா இவர்களை அவன் நலிய வருவான்னு தெரிஞ்சா இவர்கள் போர் தொடுப்பவர்கள் அப்படின்றதுனால செத்தார் திறறிய செல்லுதரு செய்யும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார்னா இவர்களை நேரம் போய் போர் தொடுப்பார். அவன் போர் தொடுக்கிற வரைக்கும் காத்திருந்து பின்னாடி இவர்கள் போர் தொடுக்கிறதுங்கிறது ஒரு குத்தம். அந்த குத்தம் இவர்களுக்கு இல்லாம இவர் என்ன பண்ணுவார்னா அவர்களுடைய திறன் அழிய சென்னு செரு செய்வர்கள். அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியத்தை உடையவர்களான கோபர்கள். இந்த சென்னு செரு செய்யும்னா எம்பெருமான் அதே தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கான். அபியாதா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரதகா அப்படின்னு என்ன எம்பெருமான் என்ன பண்ணா இலங்கைக்கு நடந்து போய் ராமன் தான் போய் சத்ருவை கொண்டான். சென்னு கொண்டு வெண்ணி கொண்ட வீரடார், சென்னு கொண்டு வெண்ணி கொண்ட வீரடார்னு ஆழ்வார் எம்பெருமானை கொண்டார். அந்த மாதிரி குத்தமொன்னு இல்லாத கோபலர். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் காமிச்சு கொடுக்கிறார். எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல எம்பெருமான் எப்படி கொண்டிருக்கான்? குத்தமே இருந்தா கூட என்ன பண்ணுவான்னா இவன் அதை குத்தமா நினைக்க மாட்டான். துராச்சாரோபி சர்பாஷி கிருதக்னவ நாஸ்திக புரகா சமாஸ்ரேதாதி தேவம் ஸ்ரத்தையா சரணம் விதி நிர்தோஷம் சித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனா அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த பிரபாவத்தால யாருக்கு எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைச்சதோ அவன் துராச்சாரனா இருந்தாலும் சரி, அந்த நன்றி மறந்தவனா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா இருந்தாலும் சரி, எம்பெருமானுடைய ஒரு கிருபா கடத்திருத்துனா
அவனுக்கு என்னன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது. எப்ப அவன் வந்து எம்பெருமான சமாசனம் பண்ணணும், எம்பெருமான போய் அடைஞ்சானோ, எப்ப எம்பெருமான சரணம்னு சொன்னானோ, அப்போ எம்பெருமானுடைய கிருபையினால அது எல்லா தோஷங்களும் நீங்க பெற்றவனா இருக்கும். இவர்களா அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிருக்காளா? எம்பெருமானே எல்லாம் இருக்கிறவா, இவாளுக்கு எங்க இருந்து குத்தம் வரும்? அவன் கடைசியில வீசின சரணாகத்துல என்ன சொல்றான்? தோஷோயச்சபி சத்தியஸ்யாத்தே சதாமேதத் அகர்ஹிதம் மித்திரபாவேட சம்பிராப்தம் நத்தியஜயம் கதஞ்சன. மித்திரன்னு சொல்ல வேண்டாம், மித்திரனை மாதிரி வேஷம் போட்டுருந்தாலும் நான் விட மாட்டேன், அவனை கைவிட மாட்டேன். அவனுக்கு தோஷம் இருந்தா தோஷம் இருக்கட்டுமே, அந்த தோஷத்தையே குணத்தா கொண்டு நான் பண்றேன் எம்பெருமான் சொன்ன மாதிரி. தோஷோயத்தியபி சத்தியஸ்யாத்தே சதாம் ஏதத்தே அகர்ஹிதம். அதை எப்பயுமே எம்பெருமான் கணிசியாமல் அதையே ஒரு பச்சையாக கொண்டு, அதாவது அதே ஒரு உபகாரமாக கொண்டு எம்பெருமான் காப்பாற்றுறான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இவர்கள் யாரா இருக்கா? அணுக்கர்களா இருக்கா. இவர்களுக்கு எப்படி குத்தம் வரும் அப்படின்ற அபிதேத்து துராச்சாரோ வஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யகா சமயக் விவசிதோகிதகா அப்படின்னு கீதையில எம்பெருமானே சொல்றான். அவன் என்ன பண்றான்? துராச்சாரனா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், என்னை தவிர வேற யாரையும் பஜிக்காத மாதிரி அனன்யார்க சேஷத்தோட இருக்கக்கூடியவர்கள் சாதுக்களாவே நான் கொள்றேன் அப்படின்னு அவர்களை சொல்றான். இதுல நிறைய விஷயம் நமக்கு சில செய்திகளை சொல்றான் எம்பெருமான். சில பேரை பார்ப்போம் நம்மளை கைங்கரியம் பண்றச்சோ, இது அவளுக்கு சில சில புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். அந்த புத்தகங்களை இருந்தாலும் எம்பெருமான கைங்கரியத்துல கொண்டிருக்கான்னா எம்பெருமான் அவர்களை அங்கீகரிச்சிருக்கான் அப்படின்றச்ச அவர்களை நம்ம வந்து நிந்திக்க கூடாது, அவர்களை கௌரவியர்களாகவே கொள்ள வேண்டும்ன்றத இதுல இருந்து எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான். அவிஜாதா சகசிராம்சர் விதாதா கிருதலட்சணகா. எம்பெருமானுக்கு குத்தமே தெரியாது, இவர்களுடைய குத்தங்களை அவன் அறிந்தவனாக இல்லை அப்படிங்கிறான். அவனே சொல்றான் அவிஜாதாகி பக்தானா மகஸ்து கமலேக்ஷணகா. இந்த திருவள்ளுவரையில எம்பெருமான் புண்டரீகாட்சனா எழுந்தருளி இருக்கான். அவனோட எதனால அவன் புண்டரீகாட்சனா இருக்கான்? அவனோட புண்டரீகாட்சத்துக்கு என்ன லட்சணம்? ஒருத்தருக்கு கண்ணை மூடினாதான் குத்தம் தெரியாது, இவன் கண்ணு புண்டரீகாட்சனா ஆறா அதனால குத்தம் தெரியாதுன்ற. ஏன்னா குத்தம் தெரியாத பக்தர்களுடைய குத்தம் தெரியாதனால அவன் புண்டரீகாட்சனா இருக்கான். அடியாங்கள மாதிரி 4 பேர் போறோம், கைங்கரியம் பண்றோன்னு போறோம், ஏகப்பட்ட அகங்கார மமகாரத்தோட நிறைய குத்தம் பண்றோம். அதெல்லாம் பார்த்துட்டு எங்களை தண்டிச்சான்னா அவன் புண்டரீகாட்சனும் இல்லையே. அவன் இத்தனையும் ஏத்துட்டு போனா போறதுன்னு நம்மளுக்கு ரட்சிக்கிறானா, அதனால அவன் புண்டரீகாட்சன் அப்படின்னா. அந்த மாதிரி அவிஜாதாகி பக்தானா ஆகச கமலேட்சணகா. அதனாலேயே அவன் திருக்கண்கள் மலர்ந்து புண்டரீகாட்சனாக சேவை சாதிக்கிறான். ஆச்சரியமான திவ்யதேசன் திருவள்ளுவரை போய் புண்டரீகாட்சனா எல்லாருமே மங்களாசாதனம் பண்ண வேண்டியது. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய இந்த வாத்சல்யம் அப்படிங்கிறத திருவேங்கடத்துல பிரகாசிக்கும் அழகினால பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆதார இதயத்துல காமிக்கிறார். ஆனா திருவரங்கத்துல எம்பெருமானை பத்தி சொல்ற வாத்சல்யம்னா திருவரங்கத்து எம்பெருமான நம்ம கையில அதை வந்து நம்ம விடவே முடியாது. ஏன்னா இதான் ஆண்டாளுடைய திருத்தகப்பட தன்னுடைய ஒப்பில்லாத ஒரு பாசனம். அந்த ஒப்பில்லாத ஒரு பாசனத்துல என்ன சாதிக்கிறான்? தன்னடியார் தினத்தகத்து தாமரையாடாகிலும் சதகுரைக்கு பேர் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்ன செய்தார் என்பர் போலும் தூணா நிகம்பன நியாயம்னு பேர். ஒருத்தர் வந்து கொத்தனார் கட்டுறார் தூணை கட்டி வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆன உடனே ஆட்டி பாக்குறேன், ஏன்னா அது நன்னா புடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறது. அந்த மாதிரி தாயார் என்ன பண்ணுவா, கொண்டு போய் புருஷகாரம் பண்ணி இவ எம்பெருமான்ட்ட சேர்ப்பான். புருஷகாரம் பண்ணி சேர்த்துட்டு இந்த 10 எப்படி இருக்கு, இவன் வந்து எம்பெருமான் விடலான்னு திருவுள்ளத்துல வச்சுட்டு இருக்கானா என்ன பண்றான் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்னதா குத்தம் சொல்லி பார்க்கலாம். பார்த்தா எம்பெருமான சொல்லலாம், நீ அப்படிலாம் குத்தம் சொல்லாத, என் அடியார் அது செய்யார் செய்தாரே அப்படியே செஞ்சாலும் அதுதான் நன்மைன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான வாத்சல்யம் எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய வாத்சல்யத்தை அவனை அனுபவிப்பவர்களுக்கு நன்னாவே தெரியும். அந்த மாதிரி
தன்னடியார் திறத்த சூனானி கம்பன எம்பெருமா பிராட்டியே சொன்னாலும் தான் வந்து தன்னுடைய அந்த பிடியை விடாமல் எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாத்சல்யத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தெரியுது. அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வார்த்தையில எந்த குத்தமன் இல்லாத அப்படிங்கிற இடத்துல காமிச்சுக்கிறார்கள். ஆழ்வாரும் சொல்றார், குண்டனை குத்தம் செய்யினும் குணங்கொள்ளும் இன்னும் முதலாக என்னெஞ்சே இன்னும் முன்னர் குரனுடைய ஆயினும் பொன்னாழி கையான் திறனுடைய சிந்தித்திரு. எதுவா இருந்தாலும் எம்பெருமானுடைய அந்த திரள் இருக்கே அந்த திருக்கல்யாணம் கொடுத்தா அதையே சிந்திச்சின்று அப்படின்னு சொல்றார். செய்த குத்தம் நத்தமாகவே கொள்ஞாலும் நாதனே அப்படின்னு முதல் தடவை அந்த இதுல ஆழ்வாரும் சாதிக்கிறார். ஏன்னா ராமன் என்ன பண்ணான், அப்படியே குத்தம் பண்ணான், பெருசா குத்தம் பண்ணான் சமுத்திரராஜன் குத்தம் பண்ணது எப்படின்னா, இவன் எம்பெருமான் கூட்டு அவன் வரவே இல்லை. என்ன பண்ணான், அம்பெடுத்து வச்சிருந்தான், எடுத்து சமுத்திரத்தையே சாகரம் தோசைஷாமின்னா என்ன, இவன் வந்து சரண் என்ன பண்ணான், இது உனக்காக தொடுத்த அம்பில்லப்பா, உன்னோட எதிரிகள் எங்க இருக்கா சொல்லு, அங்க விடுறேன்னா அந்த மாதிரி மருகாந்தாரத்துல விட்டான். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அந்த சிந்தையினாலே இவர்கள் குத்தமில்லாதவர்கள். அப்பேற்பட்ட கோவலர்தான் பொற்கொடியே. இந்த விஷயத்துல ஒண்ணு காண்பா, இந்த கோவலர் என்ன பண்ணார், எல்லா பசுமாடுகளையும் கறந்தார். அனுஷ்டானவராக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் வந்து சித்திர் ஸ்மிருதி மமைவாக்கியான், என்னுடைய ஆக்ஞை அந்த மாதிரி தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு என்ன ஏத்த அனுஷ்டானம் என்னவோ அந்த அனுஷ்டானத்தை சரியாக கடைபிடிப்பவராக, அதனாலேயே எம்பெருமானுக்கு பிரீத்தியுள்ளவராக இருக்கக்கூடியவரான இந்த கோவலர். அவர் தம்பொற்கொடியே, அவருடைய சம்பந்தம் பெற்றவரே. ஜனகானாம் கிளை கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதா அப்படின்னா, இந்த சீதையை பத்தி ஜனகர் சொல்றச்சு, எங்க குலத்துக்கே கீர்த்தியை கொடுக்கக்கூடியவளாக கொண்டு வருவதாக இருக்கக்கூடியவள் என்னுடைய பெண் அப்படின்னு சீதா பிராட்டிய ஜனகர் சொல்றார். அந்த மாதிரி கோவலர் குலத்துக்கு இவள் பொற்கொடியாக இருக்கக்கூடியவள் இந்த பெண் பிள்ளை. பதியமைந்து நாடி பருத்திருந்த சிந்தை மதியுறிஞ்சி வான்முகடு நோக்கி கதிவிதித்து அங்கு கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போனதே மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு பாத்திரத்துல எப்படி சொல்றாருன்னா, என்ன தெரியுதுன்னா, கோல் எப்பயுமே தனியா, கொழுந்து எப்பயுமே தனியா இருக்காது, கோலை பத்தியே இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணனை பத்தியே இவள் இருப்பாள், கிருஷ்ணனுடைய சிந்தையிலே இவள் இருப்பாள் அப்படின்னு தெரியுது. ஆவிக்கோர் 10 கொம்பு நின்னலால் அருகின்னிலே நான் அப்படின்னு சுவாபாவிகமாவே நம்முடைய ஆத்மாவுக்கு 10 கொம்பு எதுனா எம்பெருமான் தான் அப்படின்றத ஆழ்வார் காமிச்சு கொடுக்குறார். அவனை ஒழிந்தாலும் உங்களை பொற்கொடியே அப்படின்றதுனால என்னாச்சு, இவ வந்து என்ன பண்ணுவா, ஏதாவது ஒரு 10 இருக்கணும்னு சொன்னோமா, இவளுக்கு 10 என்னன்னா எம்பெருமான் 10ன்னா அது மட்டும் இல்லைன்னு, இது என்னடா அது எம்பெருமானை தவிர வேற 10 உண்டோன்னா உண்டு. அவனே ஒழிந்தாலும் பாகவதர்களாய் உங்களை விடமாட்டேன்னு எப்பயும் சொல்லுவனும். அப்பேற்பட்டவள் நீ இவளுடைய அழகை விசாரிக்கிறார்கள். புத்தரவல்குள் அப்படின்னு, புத்தரவல்குள்னா புத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழகு. அது எப்படி இருக்குன்னா, மேல படம் எடுத்ததுன்னா அந்த இலைப்பகுதியானது ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா மேல படம் எடுத்து அது அழகா இருக்கு. அந்த மாதிரியாக இருக்க தன்னுடைய ஒரு உடல் அழகை உடையவளாக இருக்கு. அங்கேயுமே சொல்ற பாஞ்சாலியாக பட்டபத்ராட்சியா ஸ்நாயந்தியா ஜகனம் கணம் யா ஸ்திரியோ திருட்டபத்யா தாக பும்பாவும் மனசாயுகு. அதாவது இந்த பாஞ்சாலி இருக்கிறவள் அவளுடைய அழகை கண்டு ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவான்னா, நம்ம புருஷர்களா இருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைப்பாளாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகை உடையவள் பாஞ்சாலி. அந்த மாதிரி இவளும் அந்த கிருஷ்ணனுக்கு ஒத்த ரூபத்தையும் உடையவள் அப்படின்றத இதுல காமிச்சு கொடுக்கிறார். அதாவது கண்ணனுக்கு இருக்கிற அபிஜாத்தியம் மட்டும் இல்ல, ரூபத்தினாலையும் கிருஷ்ணனுக்கு ஏத்தவளாக இருக்கக்கூடியவள். எம்பெருமான சொல்றச்ச ராமன சொல்றச்ச பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் பார்க்க தன் புருஷர்களை கூட தன்னுடைய திருஷ்டியின் சித்தத்தையும் அபகரிக்கக்கூடிய அழகை உடையவனா எம்பெருமான. குணமயிலே புத்தரவல்குன்னு ஒரு விசேஷம், குணமயில்னு அடுத்த விசேஷம்.
குணமயில் அப்படின்றதுனால தன்னுடைய நிலத்துல இருக்கக்கூடியதான மயில். மயில் வந்து அந்த மழையெல்லாம் நிறைய சொரியிற இடத்துல என்ன பண்ணணும்னா தன்னோட சந்தோஷமா ஆடும். ஸ்ரீரங்கத்துல பார்த்ததுனால காத்தால 5:30 மணிக்கு மயில்லாம் வந்து தன்னுடைய குட்டிகளோட அப்படியே ஒரு இதுவா போறது, ஒரு கூட்டமாக போறது. அந்த மாதிரி வண்டின முரளும் சோலை தொண்டடைக்குடி ஆழ்வார் கொண்டாடுறார். வண்டின முரளும் சோலை மயிலிடம் ஆளும் சோலை கொண்டல் மீதனமும் சோலை குயிலினம் கூடும் சோலை அன்றகோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னாம் என்றதான் தின்னும் சோத்தை விளக்கி நாய்க்கெடுமி நீரேன். வண்டின முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலையாகவும் எழுந்திருக்க இந்த திவ்யதேசத்துல எழுந்துள்ள இருக்கக்கூடியவனா எம்பெருமான். அவனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அழகான பரிகரமாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த மயில் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடும். அந்த மாதிரி இவளுக்கு என்ன ஆகுதுன்னா இவளுக்கு இருக்கக்கூடிய கூந்தல் கத்து இருக்கு, அந்த கூந்தல் கத்து மயில் தோகை மாறி இருக்கு. அதனால அந்த அழகபாரத்தை உடையவள், கூந்தல் கத்தை உடையவளாக இருக்கக்கூடியவள் அவளுடைய ரூப சௌந்தரியத்தையும் எம்பெருமானுக்கு ரூப சௌந்தரியத்திலும் எம்பெருமானுக்கு ஒத்தவள் என்று காண்பித்து கொடுக்கிறார். போதராய் இங்க வாமா சோபை எப்படி எதுக்காக வரணும்னா எங்களுடைய கோஷ்டிக்கு சோபையை உண்டாக்குவதாக வா. இவ வந்தாதான் எங்க கோஷ்டிக்கு சோபை. சுவாமிகள்லாம் கோஷ்டியில எழுறா, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் எழுந்துறா அப்படின்னு என்ன சொல்லுவா, சுவாமி கோஷ்டியை அலங்கரிக்கிறார். கோஷ்டியில அந்த சுவாமி எழுறது இந்த கோஷ்டிக்கு அலங்காரம் அப்படின்ற அந்த மாதிரி இவளுடைய கோஷ்டிக்கு ஒரு தேஜஸை உண்டாக்குவதற்காக வா போதராய். எம்பெருமான எப்பயுமே ஆழ்வார்களுக்கு நம்புள்ளதான், ஆச்சாரியர்களுக்கு நம்புள்ளதான் வந்து வியாக்கியானத்துல முன்னோடியா இருக்கிறவர். அவர் ஸ்ரீராமாயணத்துல மண்டி இருப்பார். அதனாலதான் நம்முடைய எல்லா திவ்ய பிரபந்தங்களிலும் ஸ்ரீராமாயணத்தினுடைய இந்த உதாகரணங்கள் இந்த இதெல்லாம் இந்த நிரூபங்கள்ல நிறைய இருக்கு. அதுல போதராய் அப்படின்னா கோட்டிக்கு சோபைன்னா பிரியாச்சா பிள்ளைக்கோ அழைவடாள பெருமானாயனுக்கு தோன்றது என்ன அப்படின்னா ஸ்ரீராமாயணம் தான் சொல்றது. சோபை தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா. தண்டகாரண்யம் காடு, இருள் தான் இருக்கும். அந்த இருளா இருக்கக்கூடிய அந்த தண்டகாரண்ய காட்டுல ஒரு ஒளி உண்டாருதுன்னா எங்கேருந்து உண்டாருது, எம்பெருமானுடைய சந்நிதியினால அந்த உண்டாருது. எம்பெருமான் அங்க எழுந்தருளி இருக்கான். எம்பெருமானுடைய தேஜஸினால அந்த தண்டகாரண்யத்தையே சோபிக்க வைக்கிறான் அப்படின்னு தெரிகிறது. அந்த மாதிரி இவ்வளவு இங்கே வந்தால் எங்களுடைய கோஷ்டியில் நீங்க சோபிக்கிறதுக்காக வா அப்படின்னா சுத்தத்து தோழிமார் உடனே கேட்கறான், அப்படியா நீங்க கோஷ்டியை சோபிக்கணும்னு சொல்றால, எல்லாரும் வந்துட்டாலும் உனக்கு சுத்தத்துல இருக்க உனக்கு எல்லாரும் இவளுக்கு கோவலர்தம் பொற்கொடியணும். அதனால ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் இங்க உறவு, ஏதோ ஒரு உறவு, எல்லாரும் உன்னுடைய உறவும் நன்கு சுத்தமா இருக்கிறவர் எல்லாரும் வந்துட்டார். சுத்தத்து தொழிமார் எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாளா, எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, எங்க இருக்கு நின்முத்தம் புகுந்து. இவளுடைய இந்த பாகவதையினுடைய எல்லா விஷயங்களும், இவள் பரிகிரகித்த எல்லா விஷயங்களும் இவளுக்கு உத்தேசங்கள். அவருடைய திருமாளிகை உத்தேசம். அந்த திருமாளிகையில் இருக்கக்கூடிய முத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் நித்தியசூரிகளுக்கு எப்படி இந்த முக்தர்களா போயிட்டே இருக்கா பரமதத்துக்கு, அப்படியே இடமுடைத்தா இருக்கணும். அந்த மாதிரி இவர்கள் எல்லாரும் வந்து நின்னாலும் இன்னும் இடமுடைத்தா இருக்கு. அதனால இடமுடைத்தா இருக்கக்கூடியதான அவ்வளவு பெரிய முத்தம். அது மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு பெருமை உண்டு. நின் முத்தம் புகுந்து முறுவல் செய்து பொன்முறுவல் செய்து எம்பெருமான் இவளோட முத்தத்துல புகுந்துதான் என்ன பண்ணுவான், முத்தத்தோடு புகுந்து நென்முகம் காட்டி புன்முறுவல் செய்து முத்தம் புகுந்து முறுவல் செய்து நீர் எத்துக்கு இதுவன் ஆழ்வார் பாடுறாருன்னா இவரோட முத்தத்துல புகுந்து எம்பெருமான் தன்னுடைய சேக்கிதங்கள்லாம் பண்ணுவான். எம்பெருமானுக்கு பிடித்ததா இருக்கக்கூடியதான முத்தம், அப்பேற்பட்ட முத்தம். அந்த முத்தத்துல நாங்கள் புகுந்தோம். என்ன பண்ணேன் அப்படின்னா புகுந்து அது எவ்வளவு பரிசு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை காமிக்கிறார். பட்டர் திருக்கோட்டியூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரார். தன்னுடைய ஒரு சில நாள் திருக்கோட்டியூர்ல தங்கும்படியான ஒரு அவத்தை உண்டாச்சு. திருப்பி வரார். வரச்சே ஒரு இடத்துலயா பாடின்னு வரார் ஸ்ரீரங்கராஜத்தவத்துல. அப்படி ஸ்ரீரங்கராஜத்தவத்துல பாடின்னு வரச்சே
இந்த இது ஆயிரங்கால் மண்டபம் வருது. இப்ப திருவாய்மொழி திருநாள் நடக்க போறது. திருவாய்மொழி திருநாள்ல எம்பெருமான் திருமாமலை மண்டபத்துல எழுந்தருளியிருப்பான். ரொம்ப பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துல எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து திரளா வந்து சேவிச்சாங்க. அந்த ஆயிரங்கால் மண்டபமானது இன்னும் நிறைய இடத்தை உடையதாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தை சொல்றது சர்வாத்ம சாதாரண நாதகோட்டி பூரேபி துஷ்பூர மகாவகாசம் அப்படின்னு எல்லா ஆத்மாக்களும் அந்த மண்டபத்துல ஏறினாலும் இன்னும் இடையுள்ளதா இருக்கும் அப்படின்னு அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கொண்டாடுற. அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு முத்தம். அந்த முத்தத்திலே புகுந்தோம், எல்லாரும் நிற்கிறோம் அப்படின்னு. என்ன பண்றேன்னா முகில்வண்ணன் பேர் பாட. முகில்வண்ணன் பேர் எதுக்காக வந்து நிக்கிறேன்னா எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ண. எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணா போருமா அப்படின்னா, நீ உன்னை காணறதுதான் எங்களுக்கு பிராப்பியம், நீ தான் எங்களுக்கு முதல்ல பிராப்பியம். ஆனா உன்னையும் கொண்டு என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்ம எல்லாரும் போய் எம்பெருமானுடைய தொழிலெழுப்ப வேண்டியது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். உன்னுடைய முத்தத்திலே நாங்கள் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணோம். அந்த திருநாம சங்கீர்த்தனம் கேட்டாவது நீ ஏந்துக்கணுமோ, அதுவும் நீ ஏந்துக்கல. நீ என்ன பண்ற, எதுக்காக வந்து நிக்கிறோம், திருநாம சங்கீர்த்தனம் பண்ண வந்து நிக்கிறோம். முத்த முகில் மன்னன் பேர் பாடு. சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ என்ன பண்ற, நாங்க திருநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு வந்து நிக்கிறோம். நீ என்ன பண்றன்னா அணங்க கூட மாட்டேங்கிற, பேச கூட மாட்டேங்கிற. நீ எப்படி இருக்க, எங்களுக்கும் பிடித்த பெண் பிள்ளையா இருக்க, எம்பெருமானுக்கும் பிடித்த பெண் பிள்ளையா இருக்க. அப்படி இருக்கிற சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ இப்படிப்பட்டவ நீ என்ன பண்ற, எத்து குரங்கும் இன்னும் எதுக்கு தூங்கிட்டு இருக்க, எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இங்க வந்து அந்த நீ தூங்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லு. இங்க முகில்வண்ணன் பேர் பாடம் சொல்றான். எம்பெருமான் வந்து மேகத்தை போன்ற நிரம்பல என்ன, எந்த ஒரு அபேட்சையும் எம்பெருமானுக்கு இல்லை. நீ பாடினாதான் நான் உனக்கு கிருபை பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது வச்சுட்டு இருக்கேன்னா ஒன்றும் இல்லை. மேகத்துக்கு என்ன அபேட்சை இருக்கு, அது முகில்வண்ணனோட இருக்கு, முகில்வண்ணத்தோட இருக்குன்னா அதுக்கு என்ன அபேட்சை இருக்கு, ஒன்றும் அபேட்சை இல்லை, அது வர்ஷிக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுவான், நிர்வேதகமா கிருபையை பொழியக்கூடியவன். அப்பேற்பட்ட நிர்வேதகமான கிருபையை பொழியக்கூடியவனோட பேரை பாடுறோம் அப்படிங்கிறது நீ ஏந்து கொண்டாமா. சித்தா இப்படி பாடியும் கொஞ்சம் கூட அசையாம இருக்கிய நீ. சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். நீ தூங்குறதுனால என்ன ஆறுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னா, கிருஷ்ணனை நீ பிரிய மாட்டோம். நாங்க எங்களுக்கு வேணுங்கிற ஒண்ணு எங்களால பிரிய முடியல, பெற முடியல. நீ கிருஷ்ணனை பெத்த எங்களால பெற முடியல அப்படிங்கிறதுக்காக இத சொல்றான். அவ சொல்றா, எங்களுக்கு கிருஷ்ணன் இங்க இருக்கானா என்ன, கிருஷ்ணனை பிரிய மாட்டேன்னு சொல்றேன்ற அவ மனசுல வச்சுட்டு சொல்றா, செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கம். அப்படின்னா எதுக்காக நீ கிருஷ்ணானுபவத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் தூங்குறியா அப்படின்னு உள்ள மனசுல வச்சு கேட்கிறாங்க. எத்து குரங்கம் பின்ன எதற்காக உறங்கி கிடக்கிறாய் எங்களுக்கு, அதாவது அடியார் கோட்டில வந்து சேர்றதை விட உனக்கு என்ன, தூங்குறதுக்கு என்ன காரியம், உனக்கு என்ன தாற்பயம் கேட்கிறாங்க. எங்கள் கூக்குரலை கேட்ட பின்னும் நீ உறங்கின்னு இருக்கியே, இதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார்கள். அவளும் வந்து சேர்ந்தாள் அப்படின்னு தெரியுது. அடியார்களுக்கு விழாக்களை உடன் கூடுவது என்னகளோ, அதுல சொல்ற உடன் கூடுவது என்னகளோன்னா எதுக்காக உறங்குறாங்க. உறக்கம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு நீ எம்பெருமான இல்ல கூட இங்க இல்லைங்கிற எம்பெருமான அனுபவிக்காம தனியா போய் அனுபவிக்கிறது என்ன விஷயம், என்ன பிரயோஜனம். அப்படியே எம்பெருமான அனுபவிச்சாலும் தனியா போய் எம்பெருமான அனுபவிக்கிறதுங்கிறது கைவல்ய மோட்சம் மாதிரிதான். அடியார் குழாங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறது தான் எம்பெருமானுடைய பகவத் அனுபவங்கிறது. அதை தனி அனுபவிக்கும் கைவல்ய மோட்சம் மாதிரி தூங்குறியே நீ. கைவல்ய மோட்சமோ உனக்கு பிரயோஜனம், அதுவோ உனக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறத இதுல தாத்பரியம். இதுல எத்து குரங்கும் பொருளேலோர் என்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தமாக சாதிக்கிறார்கள். இதுல வாடமாமலை ஜீயனுடைய சுவாபதேசார்த்தம். அந்த சுவாபதேசார்த்தத்துல கோவலர்தம் பொற்கொடி அப்படிங்கிறது பெரியாழ்வாரை என்று காண்கிறார். ஏன்னா அவர் தான் கோப ஜன்மத்தை ஏறிட்டு கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு படுறார். முதல்ல கிருஷ்ணானுபவம் அப்படின்னா முதல்ல நமக்கு யார தெரியறது,
பெரியாழ்வார் தான் தெரியுது. அதுல ஐயாபுரி உடம்புல இருந்து நல்லதொரு தாமரை பொய்கை இதுலெல்லாம் நாயகி பாவத்திலேயே பாடியிருக்காரு. அதாவது பெண் பாவத்தை ஏறிட்டு கொண்டே பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட இவர் தான் கோவலர்தம் பொற்குடி அப்படின்னு வனமாமலை ஜீயரனுடைய சுவாபதேசம். இங்க சுவாமி அனகராஜா சுவாமி காஞ்சி சுவாமியினுடைய இதுல காஞ்சி சுவாமி சாதிக்கிறார். இப்ப கீழே பார்த்தவன் இப்ப கோல் தேடியோடும் கொழுந்ததை போனது மால் தேடியோடு மனம் அப்படின்னு அந்த புத்தமன் இல்லாத கோவலதம் பொற்கொடி அப்படின்றத திருவுள்ளம் பத்தி இவர் சொல்றார். பூதத்தாழ்வார் இந்த பாசுரத்தில விவட்சித்தார். பூதத்தாழ்வாரை போல இருக்கிறவரை கொண்டாடும் பாசுரம் அப்படின்னு காஞ்சி சுவாமியினுடைய நிர்வாகம். கீழ் பாசுரத்துல கூட இப்போ ஒன்னொன்னா நிர்வகிச்சுன்னு வரார். சுவாபதேச அர்த்தத்துல வானமாவளஜியர் அஸ்மத் குருப்பியோ நமகா, அஸ்மத் பரம குருப்பியோ நமகா, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீ பராங்குச தாசாய நமகான்னு இந்த ஒரு 10 பாட்டுக்கும் ஒன்னொன்னையா வாக்கிய குரு பரம்பரையும் இது பண்ணிட்டே வர்றார். அதுல கீழ்பாட்டுக்கு ஸ்ரீபராங்குச தாசாய நமகான், இந்த பாட்டுக்கு ஸ்ரீ ராமமிஸ்ராய நமகா அப்படின்னு மணக்கால் நம்பி இல்ல இது யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் அப்படின்னு இதுல இது பண்ற யாமுனாச்சாரியர் மகா அப்படின்னு இது ஆளவந்தாரை போல இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை எழுப்பும் பாத்திரம்னு அங்கேயும் நிர்வகிக்கிறார் வானமாமலஜியர். அஸ்மத் குருப்பியோ நமக்கு அஸ்மத் பரம குருப்பியான் வாக்கிய குரு பரம்பரை இதுக்கு சாமியப்படுத்தி கொண்டே வருகிற இடத்துல இங்க கீழ்பாட்டு அந்த நோத்துச்சுவர்க்கத்தை பராங்குசதாசாயிடம் காணும், இதை யாமனமனைய நமகானும் காமிச்சு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது இந்த பாத்திரம், இந்த கத்துக்கரவை பாத்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்தோம். இதுல குத்தங்கள் வலிந்திருக்கும். இவற்றை க்ஷமித்தருள வேணுமாக பிரார்த்தித்தோம். அமைகிறேன். இதுல எதெங்கள் நிறை கிடந்ததுன்னா அடியனுடைய ஞானாச்சாரியர்களான சுவாமி வானமாமலை பத்மநாபன் சுவாமிக்கும் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியினுடைய ஞான விசேஷம், இதுல அடியனுடைய மந்த புத்தி காரணமாக நிறைய அர்த்தங்களை சொல்லியிருப்பேன், விட்டிருப்பேன். அதெல்லாம் ஸ்ரோதாக்கள் சமித்திரளவனமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் ராமதாசன். அடியேன் அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய.